ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பாவக்காய் தொக்கை சூடான சாதத்தில் ஒரு 2 ஸ்பூனு போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த பாவக்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸு பாவக்காய் ஒரு 5 எடுத்திருக்கேங்க. 2 வெங்காயம் 4 தக்காளி, அவ்வளோதான். பாவக்காயை நல்லா கழுவிட்டு இப்படி நீல வாக்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா குறுக்க கட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கிடச்சிருங்க. இதே மாதிரியே எல்லா பாவக்காயும் நான் கட் பண்ணிடுறேன். பாவக்காய் கட் பண்ண மாதிரியே வெங்காயத்தையும் தக்காளியும் கூட இதே மாதிரியே நல்ல பொடியாக கட் பண்ணிடணும். இது இல்லாமல் ஒரு 7 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 3 வரமிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு ஹெவியான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூனு கடவுள் பருப்பு சேர்க்குறேன். கடவுள் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலையை சேர்க்குறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதக்கணுங்க. கண்ணாடி மாதிரி வரணும் வெங்காயம், அது வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் சேர்க்குறேன். பாவக்காய் வந்து நல்லா வதக்கணுங்க, நல்லா வெந்துடணும் இதுலேயே. அதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். கொஞ்சம் நான் உப்பு சேர்த்தோம்னாக்கா நல்லா ஈஸியாக வேகும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணுங்க, இல்லாட்டி ரொம்ப கசப்பாக இருக்கும். இப்போ நான் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நான் தக்காளி சேர்க்குறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வதக்கணும். இந்த தொக்கு செய்கிறதுக்கு நான் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேங்க. ஒரு 3 டீஸ்பூனு மிளகாத்தூள், அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு நான் சேர்க்குறேன், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நான் இந்த மசாலா எல்லாமே வந்து காய், தக்காளி, வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுட்டு வேகட்டுங்க. இப்போ வந்து மீடியம் ஹீட்டில் வைக்கணும். முன்னாடி வந்து ஃபஸ்ட்லேருந்தே நல்லா ஹை ஹீட்டில் தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடி பிடிச்சிடாமல் நல்லா கிண்டி விடணும். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் விடுறேங்க. உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரியே நம்ம வேறு எந்த தண்ணியுமே கொஞ்சம் கூட சேர்க்கவே மாட்டோம். எண்ணெயிலையும் தக்காளியோட ஜூஸில் மட்டும்தாங்க வேகும். அதே மாதிரியே மூடி போடுறதுனால ஈஸியாக வெந்துடும். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம தண்ணியே சேர்க்காதனால 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாள், ஒரு 10 நாளைக்கு கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம சேர்த்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கினா போதும். ஏன்னா ஏற்கனவே வெங்காயம், பாவக்காயெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கணுங்க. அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் உப்பு பார்க்கணுங்க. உப்பு வந்து நமக்கு தேவைன்னாக்கா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லை கரெக்டாக இருக்குனாக்கா அப்படியே விட்டுடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் நான் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பாவக்காயில் இருக்க லேசான கசப்பு, அப்புறம் உப்பு, காரம் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வெல்லம் சேர்க்குறேங்க. இந்த வெல்லம் வந்து எல்லா டேஸ்ட்டையும் வந்து அப்படியே ஈக்குவல் பண்ணிவிடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அதனால் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து மூடி போட்டு வச்சோம்னா நம்ம சேர்த்த எல்லா எண்ணெயும் அப்படியே மேலே அப்படியே வருங்க. அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அப்படியே பாருங்கள், எண்ணெய் பாருங்கள் நல்லா அப்படியே கொஞ்சம் மிதக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அந்த தொக்குலேருந்து. இதுதான் இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து அடியில் பிடிச்சிருக்க அந்த மசாலாவை எல்லாத்தையுமே நான் அப்படியே எடுத்துடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. பட் அடியில் இருக்க மசாலாவும் நமக்கு வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணணுன்ட்டு எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சூப்பர் டேஸ்டியான பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா தயிர் சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.